ஆரா அமுதே அளவிலாப் பெம்மானே. ஆரா அமுது தெவிட்டாத அமுது. ஆரா அமுது தெவிட்டாத அமுது. அந்த சிவத்தை நீங்கள் உணர ஆரம்பித்து விட்டால் அது தெவிட்டாத சுவையை அளிக்கும். அது ஆறாத அமுது. அளவிலா பெம்மானே, அளவே இல்லாதவன். அவனை ஒரு கண்டத்திற்குள் அடக்க முடியாது, ஒரு அண்டத்திற்குள் அடக்க முடியாது. ஒரு அணுவை பிளந்து கூறிட்டாலும் 1000 கூறிட்டாலும் அதற்குள்ளும் இருக்கக்கூடியவன். அத்தகைய நுண்ணியன், அண்டத்தை விட பெரியவன். அதான் அளவிலா பெம்மான். அவனை மிகச் சிறியவனாக உள்ள அதை அளக்கக்கூடிய எந்த கருவியாலும் அளக்க முடியாது. மிக பெரியதை அளக்கக்கூடிய எந்த கருவியாலும் அளக்க முடியாது. ஆறா அமுது. குணங்கள் எப்படிப்பட்டவன்? தெவிட்டாத இன்பத்தை அளக்கக்கூடியவன். எந்த இன்பமுமே தெவிட்டு விடும். ஆனால் இறை இன்பம் தெவிட்டாது. நுகர நுகர இன்பம் அளிக்கக்கூடியது. ஆறா அமுதே அளவிலா பெம்மானே. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. நிறையாதவர்களுடைய உள்ளத்திற்குள் அவர்களுக்கு தெரியாமலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவனே. ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. உன்னை உணராத மாபாவிகளினுடைய உள்ளத்திற்குள் நீ அவர்கள் அறியாதவாறு இருக்கிறாய். உன்னை நினைப்பவர்களுடைய உள்ளத்தில் நீ அவர்கள் அறியுமாறு இருக்கிறாய். அதை நாம் உணர வேண்டும். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியான். அவனை பற்றி நினைக்காதவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் அறியாதவாறு இருக்கிறான். அவர்களை பற்றி உணரக்கூடியவனுடைய உள்ளத்தில் அவர்கள் உணருமாறு இருக்கிறான். அப்படிப்பட்ட தன்மையுடையவன். ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே. நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. இந்த உடம்புல உள்ள இரத்தங்கள் அனைத்திலும், அணுக்கள் அனைத்திலும், செல்கள் அனைத்திலும், வாயுக்கள் அனைத்திலும், உடம்பில் உள்ளேயே ஐம்பெரும் பூதங்களாக அவன் இருக்கிறான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று அண்டத்தில் உள்ளது எல்லாம் நம் பிண்டத்திலும் உள்ளது. நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே. நம் உடலிலேயே நீரினுடைய அம்சமாக இருக்கிறான், நிலத்தினுடைய அம்சமாக இருக்கிறான், நெருப்பினுடைய அம்சமாக இருக்கிறான், காற்றினுடைய அம்சமாக இருக்கிறான், ஆகாயத்தின் அம்சமாக இருக்கிறான். ஒவ்வொரு செல்களிலும் இருக்கிறான், ஒவ்வொரு பிளாஸ்மாக்களிலும் இருக்கிறான். அவன் இல்லாததே நம்மளுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு நுண்ணிய பகுதியிலும் அவன் இருக்கிறான். அதான் நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே. அவன் புறத்துல உள்ள ஐம்பெரும் பூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சந்திரன், சூரியனாக இருப்பதைப் போல நம்முடைய ஆன்மாவிலும் இருக்கிறான். இவை அனைத்தையும் நம் உடலுக்குள்ளும் வைத்து கொண்டு அதிலும் உரைகிறான். அதான் நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே. இன்பமும் துன்பமும் இல்லானே. அவனுக்கு இன்பமானதுன்னு எதுவும் கிடையாது, துன்பமானதுன்னு எதுவும் கிடையாது. தேவர்கள் ஆழகால விஷயத்துக்காக விஷத்தை பார்த்து பயந்து ஓடினும் போது விஷத்தை எடுத்து சாப்பிட்டான். அவனுக்கு துன்பம்னு எதுவும் கிடையாது, அதனால சாப்பிட்டான். அவனுக்கு துன்பம் என்ன செய்யும்? அதே மாதிரி அவனுக்கு இன்பம் என்று எதுவுமே கிடையாது. அவன் நள்ளிரில் நட்டம் பயின்றாடும் நாதனேன்னு பின்னால சொல்லுவார். அவன் சுடுகாட்டுல போய் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் பிச்சாண்டி, அவன் பித்தன். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா அப்படின்னு சொல்லி சுந்தரர் சொல்றாள் இல்லையா? எதுவுமே இல்லாதவன், எல்லாமுமாக இருப்பவன். அவன் ஒரு பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான். அவன்தான் இறைவன் சொன்னார் கண்ணதாசன். அதான் அவன். அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே, உள்ளானே. இன்பமும் துன்பமும் அவன் இல்லாதவன். ஆனால் இன்பமும் துன்பமுமாக இருப்பவனும் அவன்தான். இதெல்லாம் சாதாரண கவிஞர்களால் எழுத முடியாது, அருளாளர்களால் தான் எழுத முடியும். இன்பமும் துன்பமும் இல்லானே, உள்ளானே. அவனுக்கு இன்பமும் துன்பமும் எதுவுமே கிடையாது, ஒண்ணும் செய்யாது. ஆனா நமக்கு வரக்கூடிய இன்பமாகவும் துன்பமாகவும் அவனே இருக்கிறான். அதான் துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க, சோதனை செய்கிறான்.
சோதனை செய்கிறான் என்றால் உங்களை நெருங்கி வருகிறான் என்று அர்த்தம். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அவன் இன்பமும் துன்பமும் இல்லாதவன். ஆனால் நமக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் அவனே இருக்கிறான். இன்பத்தை கண்டு ஒரேடியாக கூப்பாடு போட வேண்டாம், துன்பத்தை கண்டு ஒரேடியாக ஒப்பாரி வைக்க வேண்டாம். எல்லாமே அவன்தான். எப்பொழுது உங்களுக்கு இன்பத்தை தர வேண்டும், எப்பொழுது உங்களுக்கு துன்பத்தை தர வேண்டும், எந்த மாதிரி தர வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். உங்களுடைய வினைப்பயனுக்கு தக்கவாறு கிரகங்கள் மூலமாக அவன் அதை செய்து கொண்டிருக்கிறான். நல்ல வேளை வினைப்பயன் கழிந்தது என்று போங்கள். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துருவது அகுதோப்பதில் என்று வள்ளுவ பெருமகனார் இதைத்தான் சொல்கிறார். இடுக்கண் வரும் பொழுது நகுகன்னா ஏன்? உன்னுடைய வினைப்பயன் கழிகிறது. வினைப்பயன் பூரா கழிஞ்சாச்சுன்னா அடுத்து துன்பம் பூரா கழிஞ்சு போச்சுன்னா இன்பம் தானே. நல்வினை பயனைத்தானே நீ அனுபவிக்க போற. அதான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பனே, நீ உன்னை வணங்குவோர்களுக்கெல்லாம் அன்பு செய்யக்கூடியவனாக இருக்கிறாய். யாரையும் நீ கைவிட மாட்டாய். அன்பர்களுக்கெல்லாம் அன்பு செய்யக்கூடியவனாய் இருக்கக்கூடியவனே, அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் அல்லையுமாய். எல்லாமே நீதான், எல்லாவற்றையும் நீங்கியவனும் நீதான். அதான் யாவையுமாய் அல்லையுமாய். சோதியனே, துன்னிருளே தோன்றா பெருமையனே, நீ ஒளி பிறம்பானவன். சோதியனே, துன்னிருளே, உன்னை விட பிரகாசமான ஒளி ஒன்றும் கிடையாது, உன்னை விட இருளானது என்று எதுவுமே கிடையாது. சோதியனே, துன்னிருளே தோன்றா பெருமையனே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவன் நிலையானவன். ஆதிசிவன் ஒருவன் தான் நிலையானவன், யுகங்களை கடந்து வாழக்கூடியவன், என்றும் இருப்பவன். ஒவ்வொரு யுகம் முடியும் பொழுதும் அனைத்து தத்துவங்களும் அவனுள் ஒடுங்குகின்றன. ஒவ்வொரு யுகமும் ஆரம்பிக்கும் பொழுது அவனே அனைத்து தத்துவங்களையும் தோற்றுவிக்கிறான். அவனே வேதங்களையும் ஆகமங்களையும் ஒவ்வொரு யுகங்களிலும் தோற்றுவிக்கிறான். அனைத்தையும் அவனே தோற்றுவிக்கிறான். யுகம் முடியும் பொழுது அவனையும் அனைத்தையும் அவனே எடுத்துக்கொள்கிறான். அதான் சோதியனே, துன்னிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே. இந்த ஒவ்வொரு யுகமும் ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடியவன், அதான் ஆதியனே. அந்தம் நடுவாயி அல்லானே, அவனுக்கு இறுதி என்று எதுவுமே கிடையாது. அந்தம் நடுவாயி அல்லானே, நடுப்பகுதி என்று எதுவும் கிடையாது. அவன் என்னைக்குமே இருக்கிறதுனால ஆதி அந்தம் இல்லாதவன். அதான் ஆதியனே, அந்தம் நடுவாயி அல்லானே. என்னைக்குமே இருப்பவன்னா அவனுக்கு ஆரம்ப முடிவுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. நெல்லும் நிலையானவன் அந்த ஆதிசிவன் ஒருவன் தான். ஆதியனே, அந்தம் நடுவாயி அல்லானே, ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, அவனே ஈர்த்து ஆட்கொண்டாலன்றி நாம் அவன் அருளாலே அவன்டால் வணங்கின்னு அதைத்தான் சொன்னார். ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, ஓரளவு வினைப்பயனை நாம் கழிப்பதற்கு போராடுகிறோம் என்றால் அவன் நம் மேல் கருணை கொண்டு மீதி எல்லாத்தையும் நீக்கிவிட்டு நம்மை ஈர்த்து எடுத்துக்கொள்வான், நம்மளை இழுத்து கொள்வான். நீ ஒரு அடி வைத்தால் அவன் 10 அடி உன்னை நோக்கி முன்னேறி வருவான். அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இறை சிந்தனையோட நீ இருந்து கொண்டிருங்க, வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, மீதி அவன் பார்த்துக் கொள்வான். அதான் ஆறா அமுதே, அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் எல்லையுமாய், சோதியனே, துன்னுருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே, அந்தம் நடுவாயி அல்லானே, ஈர்த்தியனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே. இப்படி அற்புதமாக இறைவனை சொல்லிக் கொண்டு வருகிறார்.